நன்றி சகோதரரே, நீர் கொடுத்த இந்த இன்ட்ரோடக்ஷனுக்காக ரொம்ப தேங்க்ஸ். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்த FGB மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக எங்களை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். சில காலங்களுக்கு முன்பு நான் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். இந்திய தேசத்திலே பெங்களூர் என்கிற பட்டணத்திலே பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தேன். சற்று தூரம் நாங்கள் சென்றவுடன் பஸ்ஸில் இருக்கிற ஒரு நபர் ஏதோ ஒரு பொருளை பஸ்ஸுடைய சீட்டுக்கு கீழாக பார்த்து திடீரென்று பாம் என்று கத்தினார். அவர் பாம் என்று சொன்ன உடனே பஸ்ஸில் இருக்கவங்க எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிரைவர் பிரேக்கை போட்டாரு. எல்லாரும் ஓடுறாங்க பஸ் விட்டு வெளியே. நானும் இறங்கிட்டேன். பாம்புனா எல்லாருக்குமே பயம் தானே, எனக்கும் ஒரு பயம். எல்லாருமே இறங்கிட்டோம். ரெண்டு பையனுங்க மட்டும் பஸ்ஸில் இருந்தாங்க. ஒரு அண்ணன், ஒரு தம்பி. அண்ணன்காரன் தம்பியை பார்த்து கேட்டான், உங்ககிட்ட கொடுத்தனே அந்த பந்து எங்க, அந்த பால் எங்கன்னு கேட்டான். அவர் பாம்புன்னு நினச்சி கத்துனது அந்த பால் தான், பாம் இல்லை. இன்றைக்கு பயம் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன பயம் ஆண்டு கொண்டிருக்கிறது? பாம் இல்லை, கொரோனான்னு சொல்ற ஒரு தொற்று வியாதி. இன்றைக்கு யாரை சந்தித்து பேசினாலும் பயத்தை குறித்தே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். செய்தித்தாளில் வாசிங்கன்னா பயம், செய்தியை டிவியில் கேட்டிங்கன்னா பயம், எல்லாத்தையும் எதை பார்த்தாலும் பயம். வெளியே போகணுன்னா பயம், நண்பர்களை சந்திக்க பயம், பார்ட்டிக்கு போகணுன்னா பயம், ஆலயத்துக்கு போகணுன்னா பயம், யாருக்கும் கை கொடுக்கணும்னா பயம், யாராவது இருமுனாங்கன்னா பயம், யாராவது தும்முனா இன்னும் பயம், யாராவது மாஸ்க் போடாமல் வந்தால் மரண பயம். இன்றைக்கு பயம் 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 ஜனங்கள் உலகத்தில் எல்லா பகுதியிலையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடந்த மாதம் எனக்கும் என் மனைவிக்கும் என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் 4 பேருக்கும் கொரோனா வந்தது. ஆனால் நான் பொய் சொல்லலை, நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். எனக்குள்ளாக ஒரு சமாதானம் இருந்தது.
மரணத்தை குறித்த ஒரு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? செய்தியில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி. ஒரு கரிசனை இருந்தது. ஏன்னா என்னுடைய மருமக நிறை கர்ப்பிணியாக இருந்தான். அவளுக்கு கொரோனா வரும்போது அவளை குறித்த ஒரு கரிசனை, குழந்தையை குறித்த ஒரு கரிசனை. ஆனால் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விதமான ஒரு சமாதானம், அந்த பயத்தை நீக்குகிற ஒரு சமாதானத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தில், பரிசுத்த வேதாகமத்தில் 365 முறை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பயப்படாதிருங்கள். டோன்ட் ஃபியர், ஃபியர் நாட். 365 முறை. வருஷத்தில் எத்தனை நாள் இருக்கு? 365 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு முறை வேதத்தில் பயப்படாதிருங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னைக்கு நம்ம பயத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம கேட்க போகிற செய்தி, பயப்பட வேண்டாம், நம்பிக்கை போதும். பயப்பட வேண்டாம், நம்பிக்கை இருந்தால் போதும் சொல்லி நான் உங்க கூட பேச போறேன். பேசுறதுக்கு முன்னால ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சீரியா ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாய் இருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரன் ஆகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடுக்கோம்பு கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர்கள் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி அவன் சுத்தமானான். அருமையான ஒரு கதை இல்லையா?
கர்த்தருடைய வசனத்துல வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாம் உண்மையிலேயே நிகழ்ந்த சம்பவங்கள், சத்தியமான சம்பவங்கள். அதனால்தான் சத்திய வேதத்துல அந்த கதைகளை நம்ம வாசிக்கிறோம். இது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். சுருக்கமா சொல்லணும்னா நாகமானின் சாட்சி. இந்த நாகமானை குறித்து நம்ம தியானிக்க போறோம். அவனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் எங்கெல்லாம் இருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ எங்களோடு நீங்க இருக்கிறீங்க சுவாமி. ராஜா, உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீர் எல்லா இடங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் ஆளுகை செய்கிறவர். எங்களுடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தும். மற்ற எல்லா யோசனைகளையும் சிந்தனைகளையும் கவலைகளையும் பயங்களையும் நீக்கி போட்டு நீர் எங்களோடு பேசுவதற்காக எங்கள் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் ஜீவியங்கள் இந்த வார்த்தையின் மூலமாய் மாறி போகட்டும். அன்றைக்கு நாகமானுக்கு கொடுத்த விடுதலையை போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட்டார்களும் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, வாசிக்க கேட்ட பகுதியில் பார்க்கும் பொழுது நாகமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து நம்ம வாசிச்சோம். அவனை குறித்து வேதம் என்னெல்லாம் சொல்லுது தெரியுமா? நாகமான் ஒரு பெரிய மனுஷனாக இருந்தான். படைத்தலைவன், மதிப்பிற்குரியவன், அதிகாரம் படைத்தவன், செல்வம் இருந்தது, குடும்பம் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது. படைத்தலைவனாய் அநேக வெற்றிகளை சம்பாதித்தவன், மகா பராக்கிரமசாலி என்று சொல்லி வேதம் அவனை குறித்து அழகாக விவரித்திருக்கிறது. யோசித்து பாருங்க, இன்றைக்கு வாழ்கிற நமக்கும் இதெல்லாம் இருந்தா போதும் இல்லையா? அதிகாரம், பணம், நல்ல ஒரு குடும்பம், செல்வாக்கு, வெற்றி, இதெல்லாம் இருந்ததுன்னா வாழ்க்கையில் இன்னும் என்ன வேணும் நமக்கு? ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் அடைய விரும்புகிற எல்லாவற்றையும் அடைந்திருந்தாலும் அவனை குறித்து நம்ம என்ன வாசிச்சோம்? முதலாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியில அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். பயங்கரமான ஒரு வார்த்தை. ஆனால் அவன் ஒரு குஷ்டரோகியாக இருந்தான். அது 3 எழுத்து. ஆனால் என்கிற அந்த 3 எழுத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. அவன் தன் வாழ்க்கையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் நினைச்சு பார்க்கலாம். பணம், செல்வாக்கு, அதிகாரம், வெற்றி, அநேக காரியங்களை சம்பாதித்திருந்தாலும் அவன் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் அவன் முகத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய மனசாட்சி அவனுக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நாகமான், எல்லாம் இருக்கு நாகமான், ஆனா நீ யார் தெரியுமா? நீ ஒரு குஷ்டரோகி. நாகமான் வாழ்ந்த காலத்துல இந்த குஷ்டரோகம் மிகவும் அஞ்சப்பட்ட ஒரு வியாதி. இன்றைக்கு கொரோனாவை குறித்து எல்லாருக்கும் இருக்கிற அச்சம் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. வெளியில போகும்போது சில பேர் டபுள் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. ஜனங்களை விட்டு விலகி இருக்கிறாங்க. யாராவது கொஞ்சம் தும்முனாலோ இருமுனாலோ ஒரு பயம் வந்துருது. இந்த வியாதி அன்றைக்கு அஞ்சப்பட்ட, அருவருக்கப்பட்ட ஒரு வியாதி. குஷ்டரோகம் ஒரு தொற்று வியாதி, ஒரு நாற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வியாதி. நாட்கள் செல்ல செல்ல உணர்வற்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் உருமாறி போகக்கூடிய ஒரு வியாதி. எனவே இந்த வியாதி வந்தவர்களை பட்டணத்தில் வைக்க மாட்டார்கள். உடனடியாக அவர்களை பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பி யாரும் அவர்களை தொடக்கூடாதபடி, யாரும் அவர்களை அணுகாதபடி தனிமைப்படுத்தப்படுவார்கள். நாகமான் ஒருவேளை ஒரு பெரிய பதவி வகித்ததினால், ஒருவேளை இந்த குஷ்டரோகம் ஆரம்ப கட்டத்தில் இருந்ததினால் அவன் இன்னும் தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய வீட்டிலே அவன் இருந்தான். ஆனால் அவனுடைய மனசாட்சி ஒவ்வொரு நாளும் அவனை பயமுறுத்தி கொண்டே இருந்திருக்க வேண்டும். நாகமான், சீக்கிரம் ஒரு நாள் உன்னை பட்டணத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. இந்த குஷ்டரோகம் உன்னை அழிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் அது தின்னு நீ ஒரு நாள் செத்து போயிடுவ. நாகமானுக்குள்ள ஒரு பெரிய பயம். அவனுக்கு நல்ல செய்தி சொல்ல யாரும் இல்லை. அவனுக்கு நல்ல செய்தியை அறிவிப்பார் யாரும் இல்லை. அவனை பார்க்கிறவங்க எல்லாம் பரிதாபமா அவனை பார்த்திருக்கணும். ஐயோ, இவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனுஷன், இத்தனை பெரிய பதவியை வகித்தவர்,
கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. நாகமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நான் கற்பனை பண்ணி பார்க்கும்பொழுது நான் யோசித்து பார்த்தேன், எத்தனை சமயம் நாகமான் தனிமையில் உட்கார்ந்து என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள், என் பயங்கள், ஐயோ யார் என்னை தேற்றுவார். நாகமான் உட்கார்ந்து எத்தனையோ நாள் கதறி இருக்கணும். யார் இடத்துல நான் சொல்லுவேன், இதற்கான வைத்தியம் இல்லையே, இந்த வியாதி ஏன் எனக்கு வந்தது? மரணத்தை குறித்த ஒரு பயத்தோடு இந்த நாகமான் வாழ்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? குஷ்டரோகமும் பாவமும் ஏறக்குறைய ஒரே மாதிரியான ஒரு காரியம். குஷ்டரோகம் ஒரு மனிதனை உணர்வடைய செய்யும். அவனுடைய தோல் பகுதியிலெல்லாம் உணர்வே இருக்காது, தொட்டா கூட தெரியாது, ஊசி வச்சு குத்தினா கூட உணர்வு இருக்காது. பாவம் செய்து கொண்டே இருக்கிறவர்கள் கூட காலம் செல்ல செல்ல பாவத்தை குறித்த ஒரு உணர்வே இல்லாமல் போயிடும். முதல்ல சின்ன சின்ன பாவங்களை செய்கிறவங்க காலப்போக்கில் மகா பெரிய பாவிகளாக மாறி போகிறதை பார்க்கிறோம். பாவமும் குஷ்டரோகமும் ஏற்குறைய ஒன்று. பாவத்தை குறித்து ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம், கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும். பாவத்தை நாம அழிக்கலன்னு சொன்னா பாவம் ஒரு நாள்ல நம்மளை அழிச்சிடும். நான் மறுபடியும் சொல்றேன், இஃப் யூ டோன்ட் டிஸ்ட்ராய் சின் அண்ட் ஈவில், ஈவில் வில் ஒன் டே டிஸ்ட்ராய் யூ. குஷ்டரோகத்தை அன்றைக்கு சுகப்படுத்த எந்த வைத்தியராலும் முடியாது. அன்றைக்கு நாகமான் வாழ்ந்த காலத்துல குஷ்டரோகம் வந்தா மரணம் தான். இன்றைக்கு சுகமளிக்க மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆனா அன்னைக்கு இல்லை. பாவம், நாம அந்த பாவத்தை அழிக்கலன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் நம்மை ஒரு நாள் அழித்து விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம் இது? கடவுளை விட்டு நிச்சயமாக பிரிந்து போகக்கூடிய ஒரு மரணம். கடவுளுடைய திட்டத்தை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய ஒரு மரணம் இந்த பாவம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் சொல்லியிருக்கு. இன்றைக்கு பாவத்தோடு வாழ்ந்திருக்கவங்க நிறைய பேர். கடைசி காலங்களில் பாவம் பெருகும்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கு. இன்றைக்கு உலகத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா பாவம் பெருகி கொண்டிருக்கிறதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்வீங்கன்னு நம்புறேன். நம்ம கையில் இருக்கிற மொபைல் போன் மூலமாக பாவம் பெருகுது, இன்டர்நெட் மூலமாக பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வாலிபர்கள், வயோதிபர்கள், திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள் எல்லாரும் இன்றைக்கு பாவத்தின் பிடியில சிக்கி நாகமானை போல ஒரு பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஐயோ, நான் செய்யற பாவம் யாருக்காவது தெரிஞ்சா என்ன ஆகும்? நான் செய்யற தவறுகள் என் மனைவிக்கு தெரிஞ்சா, நான் செய்யற தவறுகள் என் கணவருக்கு தெரிஞ்சா, நான் செய்யற பாவமான காரியங்கள் என் பெற்றோருக்கு தெரிஞ்சா, நான் செய்கிற பாவமான காரியங்கள் என் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்னோடு உடன் வேலையாட்களுக்கு நான் செய்கிற தவறுகள், பாவங்கள் தெரிய வந்தா பயம். பயம், பாவம் பயத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய ஊழியத்தில் நான் அநேகருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன். ஐ எம் அ கவுன்சிலர், ஐ ஆஃபர் கவுன்சிலிங். அநேக நேரத்தில் வந்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஐயா, இந்த தப்பை நான் பண்ணியிருக்கேன், இது தெரிய வந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரியல, பயமா இருக்கு ஐயா. பயம், பயம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருகிற செய்தி, பயம் வேண்டாம், நம்பிக்கை போதும். நாகமான் ஒருவேளை உட்கார்ந்து சொல்லியிருக்கான், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் பயம் யாருக்கு புரியும், யார் என்னை தேற்றக்கூடும்? ஆண்டவர் நாகமானை நேசித்தார், நாகமானுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற செய்தி இதுதான். யாரு உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். இன்றைக்கு அன்பு இல்லாமல், அன்பு பெற முடியாமல் கஷ்டப்படுகிற அநேகர் உண்டு. பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகர் உண்டு. உங்களுக்கு வருகிற நற்செய்தி, உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கைக்கென ஒரு அற்புத திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். God loves you and has a wonderful plan for your life. நாகமான் எதிர்பார்க்கவே இல்லை.
சமாரியா தேசத்திலிருந்து ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வேலைக்கு கொண்டு வந்துட்டாங்க, அடிமை பெண்ணா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த சிறு பெண் இந்த நாகமானுக்கு இருந்த வியாதியை குறித்து அறிந்த பொழுது நற்செய்தியை அறிவித்தாள். எப்படிப்பட்ட நற்செய்தி தெரியுமா அது? அந்த நற்செய்தி சாதாரண நற்செய்தி இல்லை. நாகமானுடைய வாழ்க்கையை முழுமையாய் மாற்றப் போகிற ஒரு நற்செய்தி. நாகமானுக்கு சுகமளிக்கும் ஒரு நற்செய்தி, அவனுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு நற்செய்தி, அவனுடைய பயத்தை நீக்க போகிற ஒரு நற்செய்தி, அவனுக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்க போகிற ஒரு நற்செய்தி. யார்கிட்ட இருந்து வந்தது? ஒரு சாதாரண வேலைக்கார பெண். பாவம், அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு அவளை வலுக்கட்டாயமா கொண்டு வந்து எங்க விட்டாங்க? நாகமானுடைய வீட்டுல. ஆனா இது எல்லாவற்றிலையும் கடவுள் ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். இந்த சிறு பெண் மூலமாக அந்த பெரிய மனிதனுக்கு, அந்த நாகமானுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வர வேண்டும் என்று கடவுள் இந்த சிறு பெண்ணை அழைத்து சென்றார். இன்றைக்கு நற்செய்தியை சொல்ல இந்திய தேசத்திலிருந்து இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக மலேசியாவில் இருக்கிற உங்களோடு பேசும்படியாக ஆண்டவர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். என்ன நற்செய்தி செய்யுமா? இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப் போகிற ஒரு நற்செய்தி, உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்க போகிற ஒரு நற்செய்தி, நீங்கள் இழந்த சமாதானத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள போகிற ஒரு நற்செய்தி, உங்கள் பயத்தை நீக்க போகிற ஒரு நற்செய்தி. உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் மட்டும் நம்பிக்கை அல்ல, இந்த மரணத்திற்கு பின் நாம் காணப்போகிற வாழ்க்கைக்கும் நம்பிக்கையை கொண்டு வருகிற ஒரு நற்செய்தி. இந்த நற்செய்தியை நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு 11 வயது. 11வது வயதுல எனக்கு இந்த நற்செய்தியை கேட்கும் பாக்கியத்தை நான் பெற்றேன். அந்த 11வது வயதுல இந்த நற்செய்தியை நான் ஏற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்தார். அந்த நற்செய்தியை குறித்து வேகமாக உங்களோடு நான் பேச போகிறேன். நாகமானுடைய சம்பவத்தை வாசம், இந்த வேலைக்கார பெண் சொன்ன அந்த வார்த்தை. இன்றைக்கு எத்தனை பேர் வேலைக்கார பிள்ளைங்க சொல்ற வார்த்தையை கேட்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? நீ வாய மூடுன்னு சொல்லிடும் இல்லையா? நாகமானாலோ சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? அந்த நற்செய்தி ஆண்டவருடைய வல்லமையினால் வந்த ஒரு நற்செய்தி, ஆண்டவர் அனுப்பின அவருடைய மகள் மூலமாக வந்த நற்செய்தி. சிறு பெண்ணாக இருக்கலாம், ஆனால் அந்த நற்செய்தியிலே ஒரு வல்லமை, தேவனுடைய வல்லமை இருந்தது. நாகமான் காத்திருக்கல, நல்ல நாளுக்காக காத்திருக்கல, நல்ல நேரத்திற்காக காத்திருக்கல. செய்தியை கேட்ட உடனே அதன் செய்தியின் பிரகாரமாக அவன் செயல்பட ஆரம்பித்தான். 3 காரியங்களை நான் பார்த்தேன் நாகமானுடைய வாழ்க்கையில. முதலாவது, அவள் சொன்ன செய்தியை அவன் சிந்தித்து பார்த்தான், யோசித்து பார்த்தான். யோசித்து பார்த்தது மாத்திரமல்ல, 2வதாக அவன் ஒரு தீர்மானத்தை செய்தான். 3வதாக அவன் எடுத்த தீர்மானத்தின் மீது அவன் செயல்பட்டான். 4வதாக அவன் தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தான். அவன் பெரிய ஒரு விடுதலையை கண்டு கொண்டான். ஆண்டவருக்குள் அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் இன்றைக்கு அந்த நற்செய்தி அருளப்படுகிறது. நீங்க என்ன செய்ய போறீங்க? அன்றைக்கு நாகமான் தீர்க்கதரிசி எலிசா சொன்ன அந்த செய்தியின் பிரகாரமாக அவன் கீழ்ப்படிந்ததினால் அவனுக்குள் ஒரு போராட்டம் இருந்தது. அட, இவர் வந்து என்னுடைய குஷ்ரோகத்தை தொட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி எனக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுப்பாருன்னு பார்த்தேன். போய் யோர்தான் நதியில 7 தடவை முங்க சொல்லிட்டாரு. என்ன, என் தேசத்துல நதிகள் இல்லையா? அவனுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஏன் தெரியுமா? அந்த தீர்க்கதரிசி சொன்ன செய்தி ரொம்ப சாதாரணமான ஒரு செய்தியா இருந்தது, நம்ப முடியாத ஒரு செய்தியா இருந்தது, நம்பிக்கைக்கும் மேலான ஒரு செய்தியா இருந்தது. இது எப்படி நம்ப முடியும்? போய் 7 முறை யோர்தான் நதியில ஸ்நானம் பண்ணா சுகம் கிடைக்குமா யாருக்காதுன்னு சொல்லி நாகமான் யோசித்தான். ஆனா அவன் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரன சகோதரியே, ஒருவேளை உங்களுடைய போராட்டங்கள் மத்தியிலே நான் சொல்லுகிற செய்தி ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த செய்தியின் வல்லமையை அனுபவிக்க நீங்கள் நாகமானை போல சில காரியங்களை செய்ய வேண்டும். முதலாவது யோசிங்க. நான் சொல்ல போகிற நற்செய்தியை குறித்து நீங்க யோசிக்கணும். 2வது, யோசித்ததன் பேர்ல நீங்கள் ஒரு தீர்மானத்தை தனிப்பட்ட முறையில் நீங்க எடுக்கணும். உங்களுக்காக வேறு யாரும் தீர்மானம் எடுக்க முடியாது. நாகமான் சுகமடைய நாகமான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. நீங்கள் உங்கள் பயத்திலிருந்து சுகமடைய, வியாதியிலிருந்து விடுதலை பெற,
இழந்த சமாதானத்தை மீண்டும் தர நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். அடுத்தது நாகமானுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தீர்மானத்தின் பேரில் அவன் செயல்பட்டான். கடைசியா தன்னை தாழ்த்தி விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தான். அந்த நம்பிக்கை அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்தது. கடவுளுடைய வசனம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அவனுடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறி. சிறு பிள்ளைங்களுடைய மாம்சத்தை தொட்டு பார்த்துருக்கீங்களா? மென்மையா இருக்கும், ரோஜா இதழ்களை போல இருக்கும் அவங்களுடைய மாம்சம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஒரு குஷ்டரோகி மாம்சம் எல்லாம் அழுகி போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அவன் விசுவாசித்த போது அவன் பயம் நீங்கி போகக்கூடிய வகையிலே அவனுடைய மாம்சத்தை ஒரு குழந்தையின் மாம்சத்தை போல் ஆண்டவர் மாற்றினார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு என்ன நற்செய்தி? உங்களுக்கு நற்செய்தி தான், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு விமோசனம் உண்டு. பயத்திலிருந்து ஒரு விடுதலை உண்டு. எப்படி இதை பெற்றுக்கொள்ளலாம்? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. ரெண்டே வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கணும். யோசிங்க, இந்த இயேசு கிறிஸ்து யாரு? ஏற்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பு மனிதனாய் இந்த உலகத்தில் அவதரித்தவர். He is not a foreign God. He is an Asian God. He is a God for the entire world. இந்த உலகம் முழுவதையும் ரட்சிப்பதற்காக மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்தார். மனிதனாக பிறந்தார், மனிதனாக வாழ்ந்தார், மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவமில்லாத அவருடைய பரிசுத்த ரத்தத்தை உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். மரித்தார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் நீங்கள் எருசலேமுக்கு செல்வீர்களானால் திறக்கப்பட்ட கல்லறையை நீங்கள் பார்க்கலாம். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் பிறந்து மரித்து போனார்கள். அவர்களுடைய கல்லறைகள் எல்லாம் அடைப்பட்டு தான் இருக்கு. திறந்திருக்கிற ஒரே கல்லறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டுமே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த மகிமையோடு நம் அனைவரோடும் இருக்கிறார். அவர் சொல்றார், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் அழகா சொல்றார், நீங்க மட்டும் என்ன உங்க வாழ்க்கையில வர சொல்லி கூப்பிட்டீங்கன்னு சொன்னா நான் வருவேன். 11வது வயதுல நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில வாங்க. என் வாழ்க்கையில வந்தவர் என்னை மாற்றினார். இன்றைக்கு இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிற எல்லாரையும் கேளுங்க, ஏன் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நீங்க ஆயத்தப்படுத்தினீங்கன்னா, ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டதினால் தான் தான் பெற்ற இன்பம் இந்த வையகம் எல்லாத்துக்கும் பெருகட்டும்ன்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்த கூட்டமே நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்கு மட்டும் அந்த ரட்சிப்பு போதாது, இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் வேணும். எல்லாரும் இந்த ரட்சிப்பை அடையணும் சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ன செய்யணும்? முதலாவது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். 2வது அவரை நம்முடைய உள்ளத்திலே அழைக்க வேண்டும். விசுவாசத்தோடு அழைக்கும் பொழுது ஆண்டவர் வருவேன் என்று சொன்னவர் நிச்சயமாக வருவார். அவர் வரும்பொழுது நாம் இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து நமக்கு பெரிய ஒரு விடுதலை கொடுப்பார். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவரால் மட்டும்தான் முடியும். இன்னைக்கு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவருடைய நற்செய்தி தான், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு நம்முடைய உள்ளத்திலே அழைக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நமக்கு ஒரு புது வாழ்வை இயேசு கிறிஸ்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை இன்றைக்கு சமாதானத்திற்காக வேண்டி அநேக காரியங்களை செய்கிறார்கள். நான் ஆலோசனை கொடுக்க உட்காரும் பொழுது அநேகர் என்னிடத்தில் வந்து சொல்வது உண்டு, சமாதானம் வேண்டும் என்று சொல்லி குடிக்க ஆரம்பித்தேன், சமாதானத்திற்காக போதைப் பொருட்களுக்கு அடிமையானேன்,
சமாதானத்திற்காக நான் புகைக்க ஆரம்பித்தேன். சமாதானத்துக்காக அநேக தவறுகளை இன்றைக்கு செய்தவர்கள், சமாதானத்தை இன்னும் கெடுத்து போடக்கூடிய காரியங்களை செய்தவர்கள் அநேகர் உண்டு. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெரி சிம்பிள் காஸ்பல், ஒரு நல்ல செய்தி, மிகவும் எளிமையான ஒரு நற்செய்தி. அன்றைக்கு நாகமான் நம்ப முடியவில்லை. யோர்தான் நதியில முங்கி யாருக்காவது குஷ்டரோகம் சுகம் கிடைக்குமான்னு சொல்லி அவன் யோசித்தான். அதே விதமாக யோசிக்காதீர்கள். இந்த நல்ல செய்தி உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி போட்ட நற்செய்தி. உங்களையும் மாற்ற இந்த நற்செய்திக்கு வல்லமை உண்டு. பயப்பட வேண்டாம், விசுவாசித்தால் போதும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். ஒரு கதையை சொல்லி நான் முடிக்க போறேன். ஒரு வாலிப சகோதரன், வாலிப வயதில் இருந்தாலே ஒரு வைராக்கியம், ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, அந்த வாலிப திமிருன்னு சொல்லுவாங்க இல்லையா. அவனுடைய தகப்பனவரோடு அவனுக்கு ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டது. கோபப்பட்ட அந்த வாலிபன் வீட்டில் அவனுக்கு எங்கெல்லாம் பணம் இருக்குதோ கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வீட்டு விட்டு போயிட்டான். போயிட்டு அவனுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்தான். பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணி காரியங்களெல்லாம் செய்தான். ஒரு 10 நாள் கடந்து போச்சு. பணம் எல்லாம் தீர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் அவனால் சம்பாதிக்க எந்த வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கல. கடைசியாக அவன் யோசித்து பார்த்தான், ஐயோ நான் ஏன் வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்டா ஒருவேளை என்னை மன்னிச்சு அப்பா ஏற்றுக்கொள்வாரோ சொல்லி அவனுக்குள்ள ஒரு யோசனை. ஸோ அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன். இது ரொம்ப நாளுக்கு முன்னால் நடந்த சம்பவம். மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. அப்பாவுக்கு ஒரு சின்ன லெட்டர் போட்டு சொன்னான், அப்பா அவங்களுடைய வீடு ட்ரெயினுடைய ட்ராக் பக்கத்தில், ட்ரெயினை பார்க்கக்கூடிய பக்கத்தில் அவங்களோட வீடு இருந்தது. ஸோ அவங்க அப்பாவுக்கு லெட்டர் எழுதினா, அப்பா இந்த தேதியில் இந்த ட்ரெயினில் நான் திரும்பி வரப்போகிறேன். ஒருவேளை என்னை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குமானா, என்னை மன்னிக்க நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்களானா, நம்முடைய வீட்டு பின்னால் ஒரு புளிய மரம் இருக்குது. அந்த புளிய மரத்தில் ஒரே ஒரு வெள்ளை கொடி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, நான் ட்ரெயினில் வரும்பொழுது நான் பார்த்துட்டே வருவேன். அந்த வெள்ளை கொடி என் கண்ணுக்கு பட்டுதுன்னா நான் ஸ்டேஷனில் இறங்கி வீட்டுக்கு வருவேன்ப்பா. அப்படி இல்லைன்னா ஒரு வேளை இந்த உலக வாழ்க்கையில் நம்ம மறுபடியும் சந்திக்காமே நம்ம பிரிஞ்சிடுவோம் சொல்லி அவங்க அப்பாவுக்கு ஒரு லெட்டர் போட்டான். பிரயாணம் பண்ண வேண்டிய நாள் வந்தது. அவன் சொன்ன அந்த ட்ரெயினில் டிக்கெட் வாங்கிட்டு அவன் ஏறிட்டான். அவனுடைய ஸ்டேஷனுக்கு இறங்க வேண்டிய ஸ்டேஷனுக்கு முந்தின ஸ்டேஷன் வந்த உடனே அந்த ட்ரெயினுடைய வாசலில் வந்து நின்றுட்டான். அந்த கோச்சுடைய வாசலில் வந்து நின்று அவனுக்குள்ள ஒரு பயம், அப்பா கொடியை கட்டியிருப்பாரோ இல்லையோ என்ற ஒரு பயம். அந்த வாசலே நின்று பார்த்துக்கிட்டே வந்தான். அந்த ட்ரெயின் அவனுடைய வீட்டை நெருங்கி வரும்பொழுது ஒரு கொடி கட்டப்படல. அந்த மரத்தில் எத்தனை வெள்ளை கொடி கட்ட முடியுமோ அவங்க அப்பா கட்டி வச்சிருந்தார். அவனுடைய கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சது. அடுத்த ஸ்டேஷனில் இறங்கி வீட்டை நோக்கி வந்தான், ஓடி வந்தான். அவங்க அப்பா காத்திருந்தாரா அவனுக்காக. 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்புறம் அவங்க அப்பா கிட்ட கேட்டான், அப்பா நான் உங்களை ஒரே ஒரு வெள்ளை கொடி தானப்பா கட்ட சொன்னேன், ஏன்பா இத்தனை கொடிங்களை கட்டினீங்க? அவங்க அப்பா என்ன சொன்னா தெரியுமா, மகனே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்டா. ஒருவேளை நான் ஒரே ஒரு கொடியை கட்டி உன் கண்ணில் அதை படாமல் போயிருந்தா என் மகனை நம்ம வழியும் பார்த்துருக்க முடியாதுல்ல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வெள்ளை கொடியை கட்டல, தன்னுடைய மகனுடைய ரத்தத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால தொடப்பட்ட சிகப்பு கொடியை ஆண்டவர் கட்டி காத்துருக்கிறார். அவருடைய பிள்ளைங்க தாங்கய்யா நம்ம எல்லாருமே. எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, என்ன பாஷையை பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம எப்படிப்பட்ட பாவத்தில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பயத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, காத்திருக்கிறாரு. அந்த தகப்பனை போல ஏசப்பா நமக்காக காத்துட்ருக்கிறாரு. என் மக என்கிட்ட வரமாட்டாளா, என் மக மறுபடியும் என்கிட்ட வரமாட்டான்னு சொல்லி காத்திருக்கிறாரு. இன்னைக்கு வருவீங்களா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். செய்தியை முடிக்க போகிறேன். ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவராகிய இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என்னுடைய ஆண்டவராக நீங்கள் இருங்கன்னு சொல்லுங்கள்.
பயம் வேண்டாம், நம்பிக்கை போதும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை மாறி போகும். அன்றைக்கு நாகமானுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார், முற்றிலுமாக மாற்றி போடுவார். என் வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அன்பான சகோதரர்கள், இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணின சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை மாற்றினவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவை தவிர ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வேறு யாருக்கும் கிடையாது. இது சத்தியம். எங்களை மாற்றினவர் உங்களையும் மாற்றுவார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? என் கூட காத்திருக்கிறாரே என்னுடைய மகன் என்னிடத்துல வருவாங்களான்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறாரு. ஜெபிப்போமா? என்னோட ஜெபிப்பீங்களா? ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருந்தால் இந்த சமயத்தை நழுவ விட வேண்டாம். நான் சொல்லுகிற ஜெபத்தை என்னோடு நீங்கள் சொல்வீர்கள். ஆனால் இந்த ஜெபத்தின் வார்த்தையில் ஒன்றும் இல்லை, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. வார்த்தைகள் அல்ல, உங்களுடைய இருதயம், உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் அங்கீகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த ஜெபத்தை என்னோடு சொல்வீங்களா? அன்புள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எனக்கு நீங்கள் தேவை. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் வரும்படியாக உங்களை நான் அழைக்கிறேன். என் வாழ்க்கையிலே வந்து என் பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருளும். என்னை உம்முடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளும். என் பயங்களை எல்லாம் நீக்கி போடும். என் வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாரும். ஒரு புதிய வாழ்வை நான் கண்டு கொள்ள எனக்கு கிருபை தாரும். இனிமேல் உம்முடைய பிள்ளையாய் மட்டும் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்திக்காக நன்றி. நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. செய்தியை கேட்ட அன்பான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்காகவும் நன்றி சொல்கிறேன். செய்தியை கேட்டது மாத்திரமல்ல, என் ஆண்டவர் அவர்களோடு தொடர்ந்து பேசுவீராக. அநேக அற்புதங்களை காணும் கிருபையை தாரும். பயங்கள் நீங்கி நீர் கொடுக்கும் நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு வாழ என் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வீராக. பேசினதற்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து பேசும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். For prayer and counseling, please call 98452 34942 and 97414 79564. Email ID isaacjoyceka@yahoo.co.in and isaac@reverendsika.org. Feel free to visit our website www.reverendsika.org. If you feel led to invest and support Shalom Ministries India, you could send your support to Isaac Samuel Sika, State Bank of India, PBB Branch, Mangalore. Account number 356-351-06508. IFSC code SBIN 0004164. We also solicit your prayers for Shalom Ministries India. May God bless our united efforts in building His kingdom. For those who are blessed by this message, kindly like, share and subscribe. Hit the bell icon for future notification. Do give your comments in comment section below. Thank you and God bless.